நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னாச்சு லக்ஷ்மி? அக்கா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா. ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த வீட்ல நீங்க இல்லாம நான் நினைச்சு பார்த்ததே இல்லக்கா. நான் தனிமையாயிடுவேன்க்கா. முதல்ல இப்படி உட்காரு. இப்படி எல்லாம் அழக்கூடாது. எதுவுமே மாறி போறது இல்ல. இல்லக்கா, எல்லாமே மாறி போயிடும். அம்மாவையும் பெரியம்மாவையும் பாருங்களேன். அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அவங்க சின்ன வயசு கழிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க அக்கா தங்கச்சிகளை எப்பயாவது ஒரு தடவை நல விசாரிக்கிறதுக்காக போன் பண்றாங்க. இல்லடா ஏதாவது கல்யாணத்துல பாத்துக்கிறாங்க. உறவுகளா இப்படியே முடிஞ்சு போயிடுதுக்கா. அப்படி எல்லாம் நடக்க கூடாது இல்ல லக்ஷ்மி. நம்மளோட மிகப்பெரிய சொத்தை நம்மளோட ஸ்வீட் மெமரிஸ் தான் இல்லையா? அதுவும் நீ இல்லாம எனக்கு எதுவுமே இல்ல லக்ஷ்மி. நீ வேணா பாரு, என்னோட செல்ல தங்கச்சியை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இப்ப எப்படி உனக்கு தொந்தரவு கொடுக்கறனோ அதே மாதிரி தான் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்க போறேன். ஆனா அக்கா, சில விஷயங்கள் மாறதானே செய்யும். உங்களுக்குன்னே பொறுப்புகள வந்துடும் இல்லையா? ஆமா, நீ சொல்ற மாதிரி நிறைய மாறி போயிடும். ஆனா நாம நம்மளோட இந்த சந்தோஷமான உறவை மட்டும் எப்பவும் இதே மாதிரி தான் வச்சுப்போம். அப்பதான் நம்மளோட உறவு இன்னும் பலமா இருக்கும் இல்லையா? நீ எதுக்கும் பயப்படாத. நான் என்னோட ஒவ்வொரு கவிதைகளையும் உனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன். நீயும் எப்பவும் போலவே அதுல எவ்வளவு குறைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லலாம். மருமக குறைஞ்ச நேரத்திலேயே எவ்வளவு தயார் பண்ணிருக்கா பாத்தியா? அப்புறம் நந்தினியோட மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு துணி வாங்கி அதை தைச்சு முடிச்சிட்டா. லக்ஷ்மியோட துணி சீக்கிரம் ரெடி ஆயிடும். கல்யாணத்துக்கான 3/4 வேலையும் மருமக தான் பாத்துக்கிறா. அக்கா, மருமகளோட எல்லா வேலையிலயும் கார்த்திக் அவளுக்கு உதவியா இருக்கா. எல்லாத்தையும் சேர்ந்துதானே செய்யறாங்க. இன்னைக்கு மோகனோட ஷாப்பிங்க முடிச்சிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கா. நானும் போயிட்டு வான்னு சொல்லிருக்கேன். போயிட்டு தான் வரட்டுமே. அவனும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பான்ல. ஆபீஸ் டென்ஷன் ஒரு பக்கம், வீட்டு வேலை ஒரு பக்கம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்குன்னு கொஞ்ச நேரத்தை ஒதுக்க போறா. அது சரி, அதுவும் நல்லதுதான். அர்ச்சனா வந்துகிட்டே இருப்பா. இன்னைக்கு முதல் தடவையா அவ தனியா மார்க்கெட் போயிருக்கா. நீ எப்படி இங்க எதுக்கு வந்த? அத நான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக், நான் உங்ககிட்ட போய் சொல்லி இங்க வர வச்சேன். என்ன உங்க முகத்துல ஏன் இவ்ளோ அதிர்ச்சி? நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா எதுக்கு? அர்ச்சனா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அது நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்ப கிளம்புறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம் கார்த்திக், நீங்க உட்காருங்க. நான் கூப்பிட்டோன்னே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அர்ச்சனா, கிளம்புறேன். கார்த்திக், எங்க போறீங்க நீங்க? இதுக்காக தான் என்ன வர சொல்லிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். கார்த்திக், ஒரு செகண்ட். என்ன கொஞ்சம் போக விடுறியா? நான் சொல்றத கேக்குறீங்களா? நீ உங்க அண்ணியும் சேர்ந்து தான் இப்படி பிளான் பண்ணீங்களா? எதுக்காக என்ன இப்படி வர வச்சீங்க? எனக்கும் நீங்க வருவீங்கன்னு தெரியாது கார்த்திக். ப்ளீஸ் அர்ச்சனா, நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. எப்பவும் என்ன குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு.
நான் உன்னை வேலை பண்ணவே விடுறதில்ல, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றல. கார்த்திக், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே உங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்பெல்லாம் எனக்கு வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் வேணும்னே உங்ககிட்ட அப்படி பேச வேண்டியதாயிடுச்சு. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. அப்ப எல்லா தப்பும் என்னோடதுன்னு சொல்றல. யாரோட தப்பும் கிடையாது கார்த்திக். என்ன இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. எல்லாரும் என்னதான் நம்புறாங்க. என்கிட்ட நிறைய பொறுப்புகள் கொடுத்திருக்காங்க. நான் இப்ப வெறும் உங்க மனைவி மட்டும் கிடையாது. நீங்களே சொல்லுங்க கார்த்திக், நான் என்னதான் பண்றது? இதெல்லாம் சொல்றதுக்காக தான் என்ன இங்க வர வச்சீங்களா? இதை நீ என்கிட்ட வீட்லயே சொல்லிருக்கலாமே. கார்த்திக், நான் உங்களை இங்க வரவழைக்கவே இல்ல. வந்தனா உங்களையே இங்க கூப்பிட்டுருப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. நம்ம 2 பேரையும் பேச வைக்கணும்னு அவ பிளான் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது கார்த்திக். நமக்குள்ள நடந்த விஷயத்த நீ எதுக்காக வந்தனா கிட்ட போய் சொன்ன? அது சொல்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு? நான் அவகிட்ட பெருசா எதுவுமே சொல்லல. உங்ககிட்ட பேசணும், ஆனா என்னால முடியலன்னு தான் அவகிட்ட சொன்னேன். வேற எதுவுமே அவகிட்ட நான் சொல்லல. ஏன் இதெல்லாம் பேச உனக்கு வீட்ல டைமே கிடைக்கலையா? எங்க என்கிட்ட பேசதான் உனக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லையே. எப்பவும் என் மேல கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்க. என் பக்கத்துல வந்து உட்காருன்னு நான் ஆசையா கூப்பிடும்போது நீ ஓடி போயிடுற. 2 பேரும் ஒன்னா ஷாப்பிங் போலனா அதுலயும் ப்ராப்ளம். சரி, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா உனக்கு அதுக்கும் கோவம் வருது. இன்னையில இருந்து நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நான் என் வேலையை பார்த்துக்கோ. இனிமே உன்னோட எந்த வேலையில நான் தலையிட மாட்டேன். உனக்கு அதான வேணும்? இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கார்த்திக், நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல, இப்பதான் சரியா புரிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் உங்க கோவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்றத கேக்குறீங்களா? அர்ச்சனா, இனிமே எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். இன்னைக்கு நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து வெளியில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா என் மூடு மொத்தம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். ஹலோ கார்த்திக், ஒண்ணும் இல்லப்பா. நீ சாப்பிட வீட்டுக்கு வருவியா இல்ல சாப்பிட்டுட்டு வருவியான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அம்மா, ஏன்? ரொம்ப நாள் கழிச்சு வெளியில போயிருக்க. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிடுவியோன்னு ஒரு சந்தேகத்துல தான் கேட்டேன். இல்லம்மா, நான் இப்போ அர்ச்சனா கூட இருக்கேன். அர்ச்சனா கூடவா? ஆனா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போற பிளானை நீ கேன்சல் பண்ணிட்டமா. இப்போ நாங்க 2 பேரும் சூர்யா வீட்ல இருக்கோம். அப்படியா? இங்க இருந்து நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சரிப்பா, வாங்க. கார்த்திக், நீங்க எதுக்காக நாம வந்தனா வீட்ல இருக்கோம்னு அம்மா கிட்ட சொன்னீங்க? வேற என்ன சொல்றது? நீ உங்க அண்ணியை என்னை ஏமாத்தி இங்க வர வச்சீங்கன்னு சொல்லணுமா? போலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து நாங்க கிளம்புறோம். அதுக்குள்ள கார்த்திக், ஒரு நிமிஷம். அர்ச்சனா, என்னாச்சு? அம்மா வீட்ல எங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க கிளம்புறோம். ஆனா அர்ச்சனா, ஒரு நிமிஷம். அண்ணி, இந்த கார்ட்ஸ் எல்லாம் கொரியர்ல அனுப்பணும், சரிங்களா? எல்லாம் கரெக்டா எழுதிருப்பா, ஒருத்தரையும் விடக்கூடாது. அண்ணே, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கார்த்திக் கல்யாணத்துக்கு லிஸ்ட் எடுத்திருந்தோம்ல, அந்த லிஸ்ட வச்சுதான் இந்த லிஸ்ட போட்டிருக்கேன். அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கார்த்திக் கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க எல்லாம் இதுக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகணும். சரியா சொன்ன. பின்ன என்ன, நாம எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிடலாம். என்ன வேலையா இருந்தாலும் சரி, நம்ம நந்தினி கல்யாணத்துக்கு அவசியம் வரணும்னு. அணி வந்தாச்சு.
கார்த்திக், உனக்கு ஏதோ கொரியர் வந்திருக்குப்பா, அலமாரியில வச்சிருக்கேன். ம் அர்ச்சனா, நீயும் கார்த்திக்கும் ஒன்னா போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரணும். ஓகே? நமக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும். கார்த்திக், ஓகே தானே? ம். ராஜசேகர் அண்ணா, இந்த பொறுப்பை அவங்கிட்ட கொடுத்துரு. நீ இதை வச்சுட்டு நாம இன்னைக்கு கணக்க பார்க்கலாவா? சரிண்ணா. சீக்கிரம் வா. கொடுங்க. இன்னும் 2 பத்திரிக்கை இருக்கு, பாத்துக்கங்க. சரிப்பா. கார்த்திக், நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட தானே போறேன்னு சொன்ன. வந்தனா வீட்டுக்கு திடீர்னு எப்படி போனீங்க? அதை நீங்க அர்ச்சனா கிட்டே கேட்டுக்கோங்கம்மா. நான் உள்ள போறேன். அம்மா, நான் உதவி செய்வா? பரவாயில்ல, விட்டுருமா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நான் கார்த்திக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, நான் எண்ணிட்டேம்மா. அது எதெல்லாம் கொரியர் பண்ணணுமோ அதெல்லாம் கொரியர் பண்ணியாச்சுமா. அம்மா, என் மேல கோவமா இருக்கீங்களா? ஏம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லுங்கம்மா. ஒருவேளை நான் வேணும்னே கார்த்திகை என் கூட கூட்டிட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எனக்கு அந்த மாதிரி தோணல அர்ச்சனா, அப்படிதான் நடந்திருக்கு. நான் எவ்வளவு தடவை சொல்லியும் கூட நீ கார்த்திகை வச்சு உன் வேலையெல்லாம் பாத்துக்கிறியே. இது நம்ம வீட்டு வழக்கம் கிடையாது அர்ச்சனா. நீ இதுவரைக்கும் பெரியப்பாவையோ இல்ல கார்த்திகோட அப்பாவையோ புடவை வாங்க வந்து நீ பாத்திருக்கியா? இல்ல நகை வாங்க தான் வந்திருக்காங்களா? அம்மா, கார்த்திக் கூட இதுவரைக்கும் அந்த வேலையெல்லாம் எனக்காகவும் சரி அவங்க அக்கா தங்கச்சிக்காகவும் செஞ்சது கிடையாது. அம்மா, நானும் எல்லாத்தையும் தனியா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எதிர்பாராத விதமா கார்த்திக் ஒவ்வொரு தடவையும் என் கூட அவரு. ஒவ்வொரு தடவையுமா? ஆனா இன்னைக்கு நடந்தது அதுவும் எதேச்சியா நடந்ததா? கார்த்திக் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன்னு சொல்லியிருந்தா. ஆனா நீ வந்தனா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்ட. போகணும்னு ஆசையா இருந்தா 2 பேரும் சேர்ந்து போக வேண்டியதானே? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. இந்த மாதிரி வந்தனா வீட்டுக்கு போறது என்ன அர்த்தம் அர்ச்சனா? அம்மா, அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுமா. இது எனக்கே தெரியாதுமா. வந்தனா என்ன வர சொன்னா, அதே மாதிரி என்கிட்ட சொல்லாம அவரையும் வர சொல்லிருக்கா. இருக்கலாம். ஆனா வந்தனா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும்? நான் உங்களுக்கு எப்படிமா புரிய வைப்பேன்? ஒரு பக்கம் இங்க அம்மா கோவமா இருக்காங்க, அங்க இன்னொரு பக்கம் கார்த்திக். சூர்யா, என்ன இது? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அது இருக்கு. உனக்கு தெரியுமா வந்தனா, இன்னைக்கு காலையில நான் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அதனால ஆபீஸ்க்கு போறப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு போனேன். வீட்டுல எல்லாரும் என்ன பார்த்தது எவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா? அம்மாவையும் சித்தியை பத்தி தான் உனக்கு தெரியுமே, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு. அப்புறம் ராகுல் என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். அவனோட வீடியோ கேம நான் பார்க்கணுமா. ஆனா அம்மாவுக்கு என்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கான். அங்க வீட்டுல ஒரே கலாட்டா தான். உண்மைதான். அந்த வீடு எப்போ ரொம்ப களை கட்டின மாதிரி இருக்கும். ஆமா,
அது கரெக்ட் தான். சரி வந்தனா, இன்னைக்கு இந்த வீடு களை கட்டுற மாதிரி ஒரு காரியம் நம்ம பண்ணலாமா? என்ன முழிக்கிற? சாப்பாட வெளியில இருந்து வரவழைக்கலாம். ம்? ஒரு நிமிஷம். ஹலோ சுதீர், என்ன பண்ற? ஒண்ணு இல்லடா, சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ற? அப்ப ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு டின்னருக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு. நான் அஸ்வினியை இன்வைட் பண்றேன். ஓ டின்னரா? இல்லடா, நான் டின்னர் எப்பவுமே எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து தான் சாப்பிடுவேன். வேணா லஞ்சுக்கு வேணா ஒண்ணா போலாம். ஓகே? டின்னருக்குலாம் என்னால வர முடியாதுடா. சரி பரவாயில்லடா, நம்ம இன்னொரு நாள் லஞ்ச் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே பாய். என்ன? அஸ்வினுக்கு ஃபோன் பண்றேன். ஹாய் அஸ்வின். ஒண்ணுல, இன்னைக்கு நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு டின்னருக்கு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படியே உங்க அண்ணி வந்தனாவையும் பார்க்கலாம்ல? இல்ல இட்ஸ் ஓகே, நம்ம இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே பாய், டேக் கேர். இப்ப என்ன பண்றது? ஏன் வந்தனா, நம்ம இப்படி பண்ணா என்ன? அம்மா அப்பா எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலாம். ஆமா, நானும் கொஞ்சம் நல்லதா யோசிச்சுட்டு இருந்தேங்க. நம்ம புது வீட்டுக்கு அவங்கள இன்னும் நம்ம கூப்பிடவே இல்லல. எனக்கு அடிபட்டுருச்சுன்னு கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு போனாங்க. ராகுல், சித்தப்பா, அப்பா இவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல. நான் இப்பவே ஃபோன் பண்றேன். என்னங்க, அப்பா கிட்ட நீங்க ரொம்ப பர்சனலா சொல்லணும். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹலோ அம்மா. யாரு? சூர்யாவா? எப்படி பார்க்க? நல்லா இருக்கமா. நானும் வந்தனாவும் இப்ப உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமாமா, நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, நீங்க இன்னைக்கு சூர்யா, இங்க ராகுல் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். எல்லாருமா சேர்ந்து சினிமாக்கு போகணுமா? அண்ணா, நான் எல்லார்கிட்டயும் சத்தியம் வாங்கியிருக்கேன். கேட்டியாப்பா? ஓ, சோ எல்லாரும் இன்னைக்கு சினிமாக்கு போறீங்களா? நல்ல விஷயம்தான். வீட்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இதெல்லாம் இந்த குட்டி பையன் ராகுலோட வேலை தாண்டா. இவனுக்காக உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமாவே வந்துட்டாரு. பெரியம்மா, சீக்கிரம் வாங்க, நேரமாகுதுல்ல. சரி வரேன். ஆரம்பிச்சிடுவாங்க. சீக்கிரம் வாங்க. பெரியப்பா, பெரியம்மா கிட்ட சொல்லுங்களேன், லேட் ஆகுது. அண்ணா, நீங்க அப்புறமா கால் பண்ணுங்க, நாங்க ஜாலியா சினிமாக்கு போயிட்டு வந்துடுறோம். சொல்லுப்பா. சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி சூர்யா. இன்னொரு நாள் கூப்பிட்டுக்கலாம், வருவாங்க.